ஒரு மனிதன் தூங்குகின்ற பொழுது 35 தடவைகளுக்கு மேல் பிறழுவான்னு சொல்லி விஞ்ஞானம் சொல்லுது. 35 தடவைக்கு மேல. சிலவங்க சொல்லுவாங்க படுத்த மாதிரி எழுப்பினேன், அது எலும்புக்குள்ள நீங்க அப்படி இருக்கிறீங்க, படுக்கக்குள்ள அப்படி இருக்கிறீங்க, இடையில மாறி இருப்பீங்க, அவ்வளவுதான். இடையில மாறின உங்களுக்கு தெரியாது. ஆனால் விஞ்ஞானம் சொல்றது 35 தடவைக்கு சராசரியாக 33 ஆகும், 36 ஆகும், சராசரியா மனுஷன் பிறல்றான். அப்படி பிறண்டதான் கோயிலுக்குள்ள அவங்க சரியாக சூரிய வெளிச்சம் படணும், முழிச்ச லெவல்ல இருக்க, கண் பொத்திட்டே 300 வருஷம் இருக்க கஷ்டம் விளங்கிட்டான். அப்ப அந்த மாதிரி முழிச்ச மாதிரி இருக்கணும். அது போல என்ன செய்யணும், 35 தடவைக்கு அப்படி பிறண்டு எழும்பணும். அந்த மாதிரி எழுப்பிட்டாங்களா பேசிக்கிறாங்க. அதுக்கு பின்னால் இவர் சொல்றாரு, வெளியே போய் முடிச்சாங்களே ஒரு நாள் தானே தங்கிக்கிறாங்க, அப்ப சாப்பாடு வாங்கிட்டு வாங்கன்றாரு. நல்ல நல்ல சாப்பாடா பார்த்து வாங்கிட்டு வாங்கன்றாரு. 300 வருஷத்துக்கு பிறகு கோவைப்புறம் வெளியே போறாங்க. இவங்களுக்கு என்னது, நேத்து இன்றைக்கும் வெளியே போனா பார்க்குறாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் அந்த இடத்த சொல்லல, ஆனால் அப்படித்தான் அதை யூகிக்கணும். எது சாப்பாடை சொல்றான். சாப்பாடு வாங்க போன நேரத்தில் பணத்தை கொடுத்தா என்ன பார்ப்பாங்க, 300 வருஷத்துக்கு முந்தைய ஒரு ஆள் தான் உங்களோட சல்லியை தாரான்னு வைங்களே, களவெடுத்துட்டு வந்தானே போண்டோ, அல்லது இப்படி ஒரு பொருள் இருக்க வாய்ப்பு இல்லையே நினைப்போம். இதை பார்த்துட்டு ஆளை பார்க்குறாங்க, ஆள் ட்ரெஸ் ஆக்களை எல்லாம் பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டு இவங்கள ஃபாலோ பண்ணி பின்னுக்கால போகிறாங்க. சாப்பாடு கொடுக்கல, போயிட்டார் அவர் விளங்கிட்டா. அவங்கள சொல்கிறாங்க கவனமாக போங்கன்னு சொல்லி. உள்ளுக்க போனால் இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, கோய்வாசிகளுக்கு இதெல்லாம். உள்ளுக்க போன உடனேயே இவங்க விரட்டி போகிறாங்க. அல்லாஹ் அவர் கோயிலுக்குள்ளே போயிடுறாரு. அல்லாஹ் தாலா அவங்கள மறைச்சிடுறான். அல்லாஹ் தாலா இவங்களோட பார்வையில் படாதவன்னு அவர்களை என்ன செஞ்சிடறான், மறைத்து விடுகிறான், மரணிக்க செய்கிறான். அப்போ அல்லாஹ் அவங்கள மௌத்தாக்குறான். அதுக்கு முந்தைய மௌத்தாகல. அல்லாஹ் தாலா என்னத்துக்கு இதை சொல்கிறான் தெரியுமா, சொல்லிட்டு அல்லாஹ் தாலா சொல்கிறான், அதாவது வக்கதாலிக அஸர்னா அலைஹிம், இந்த 300 வருஷத்து வாழ்த்த இந்த சமூகத்துக்கு நாங்கள் அவங்கள காட்டி கொடுத்தோம். கோயக்குள் உள்ளவர்களை நாங்கள் காட்டி கொடுத்தோம். ஏன் காட்டி கொடுத்தோம் தெரியுமா, லியஅலமு, இவர்கள் அறிந்து கொள்வதற்காக, அன்ன வஅதல்லாஹி ஹக்குன் வ அன்ன ஸாஅத லா ரைப ஃபீஹா, அல்லாஹ்வுடைய வாக்கு உண்மையானது, மறுமை விஷயத்தில் எந்த சந்தேகமும் இல்லை, அல்லாஹ் தஆலா மரணித்தவர்களை எழுப்புவான் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதற்காக இதை நாங்கள் செய்தோம் என்றார். சரிதானே, 300 வருடங்கள் 400 வருடங்கள் தூங்கினவனை எழுப்பி அல்லாஹ் கொண்டு வந்து காட்டினான். எழுப்பி சமூகத்தை கொண்டு வந்து வச்சான். அவங்க ஒரு நாள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, அந்த சமூகத்தை அல்லாஹ் கொண்டு வந்து வைத்தான். சகோதரர்களே, இதை சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும்தானே அத்தாட்சி கதையா போயிருமே. அதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏட்டுக்குரியவர்களிடம் சேர்த்து சொல்றான். ஏட்டுக்குரியவர்கள் அந்த ஏடு என்னது, இன்றைக்குள்ள அத்தனை ஆய்வையும் அப்படி போட்டு பார்த்தீங்கன்னா அதே கால நூற்றாண்டுக்குரிய பழைய ஏடு, அதே கால எழுத்து, அதே கால அறிவு என்று சொல்லுகின்ற அளவுக்கான ஏட்டை எங்களுக்கு வச்சுக்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். மறுமை நாள் உண்மை என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொன்ன ஒரு சம்பவத்தில் இதுவும் உண்டு. இன்னொன்று கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். புகாரியிலே 4935வது செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மறுமை நாள் ஆகிவிட்டால் யுன்சிருல்லாஹு மினஸ் ஸமாஇ மாஅன், எழுப்புறதுக்கு முன்னால் அல்லாஹ் ஒரு மலையை பொழிவிப்பான். மறுபடி எல்லாம் திருப்பி அல்லாஹ் உருவாக்கி மனிதர்களை எழுப்பணுமே, மலையொண்ட பொழிவிப்பான். ஃபயம்புத்தூன கமா யம்புத்துல் பக்கல், எப்படி தாவரங்கள் அது இதெல்லாம் அப்படி முளைக்குமோ, கீரை எல்லாம் முளைக்குமோ, அது மாதிரி என்ன செய்வார்கள், அப்படி முளைத்து வருவார்கள், வெளியே வருவார்கள். இந்த வெளியே வருகின்ற நேரத்தில், அந்த நேரத்தை அது மறை இறங்குவதற்கு முன்னாலே லைஸ மினல் இன்சானி ஷைஉன் இல்லா யப்லா, மனிதனுடைய எல்லா பகுதியும் அழிஞ்சுதான் இருக்கும். அல்லாஹ் அந்த உருவாக்குவதற்கு முன்னால் எல்லாம் அழிஞ்சிருக்கும். இல்லா அதுமன் வாஹிதா, ஒரே ஒரு எலும்பை தவிர, ஒரே ஒரு எலும்பை தவிர. வஹுவ அஜ்புத் தனப் வமின்ஹு யுரக்கபுல் ஹல்கு யௌமல் கியாமா, புகார்ல வர செய்தி. அஜ்புத் தனப் என்கின்ற ஒரு, அது இந்த வடிவிலைக்கு ஒரு ஒரு அதாவது பருப்பு இருக்குதானே, அந்த அளவு சைஸ்ல இருக்கு, விளங்கிட்டான். அந்த எலும்புல ஒரு துண்டு, அந்த உண்டை தவிர என்று சொல்லாங்க. வமின்ஹு யுரக்கபுல் ஹல்க், அதில் இருந்துதான் அல்லாஹ் படைப்பை உருவாக்குவான்றாங்க. அல்லாஹ் தஆலா அதில் இருந்தால் உருவாக்குவான்னு சொல்லி இன்றைக்கு விஞ்ஞான உலகம் அதை நிரூபிச்சுக்கின்றிருக்கு. மௌத்தாகி அடக்கினா இந்த துண்டு மீமடி யாரா சொல்லுவாங்களா, இந்த ஒன்று மிஞ்சுது என்றதை விஞ்ஞான உலகம் என்ன செய்து இன்று நிரூபித்துக் கொண்டு, இந்த ஒன்று எஞ்சுது, இந்த ஒன்றை ஒன்றும் செய்யலாம், எரிக்கலாம் இடிக்கலாம் ஒன்றும் செய்யலாம், அந்த துன்றைக்கு தானே எந்த மாற்றத்துக்கும் உட்படுத்தல, எந்த எசிட்டும் என்ன செய்யாது, தாக்காது பாதிக்காது. அந்த ஒன்றிலிருந்து தான் அல்லாஹ் தஆலா மறுபடி படைப்பை உருவாக்குவான் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அது நிலத்தில் இருக்க மட்டும் இல்லை, மிருகங்கள் சாப்பிட்றீங்க, என்னமோ நடந்திருக்கு, அது மாறாது. அது அமைப்பு என்ன செய்யாது, அது மாறாது. கரண்ட்ல போட்டு எரிச்சு பார்க்குறாங்க, சில மிருகங்களை எரிச்சு பார்க்குறாங்க, உள்ளந்தண்டில் அந்த துன்றி அது எரியுதில்லை, அந்த சின்ன பகுதிக்கு தானே கரண்ட் எரிவிலையும் கூட என்ன செய்தில்லை, அது எரிவதில்லை என்பதை கண்டுபிடித்தார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க,
அதிலிருந்து தான் மனிதன் உயிர்ப்பிக்கப்படுவான். இவ்வளவும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மறுமைக்காக ஆதாரமாக சொன்ன பின்னாலும் காணவில்லையே என்று நான் நம்ப மாட்டேன் என்று சொன்னால், இவங்க என்னது கண்டுதான் நம்புவாங்கன்னு சொல்ற பாட்டி, கண்டுதான் நாம் நம்புவோம் என்று சொல்லுகின்றவர்கள். இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் வாழ இயலாது, இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் வாழ முடியாது. ஆக சகோதரர்களே, இதை ஒரு அடிப்படையாக எடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவது போன்று என்னது மறுமை என்பது நிச்சயமானது, உண்மையானது, மாற்றத்துக்குட்படாது. அல்லாஹு தாலா எப்படியும் இறந்தவர்களை உயிர்ப்பித்தே ஆகுவான் என்ற நம்பிக்கை அல்லாஹ் எங்களுக்குள்ளே ஊட்ட வேண்டும். அதே நேரத்தில் இந்த ஒரு நம்பிக்கையால தான் உங்களுக்கு இபாதத்திலேயும் இன்பம் வளரும், அல்லாஹ்வை சுஜூது செய்கின்ற பொழுதும் இன்பம் வளரும், இந்த உலகத்தில் நிம்மதியும் இருக்கும், துன்ப இன்பங்களில் சரிசமனான நிலையும் உங்களுக்கு இந்த ஒரு நம்பிக்கையால் தான் என்ன செய்ய முடியும், கடைபிடிக்க முடியும் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹு தாலா இந்த நம்பிக்கையில் எம் அனைவரையும் சந்தேகமற்ற உறுதியான நிலையில் மரணிக்கக்கூடிய அமைப்பை அல்லாஹு தாலா தந்தருள் புரிவானாக. ஹாதாமா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.